இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா? அது தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன். சொல்லுங்க எல்லாரும். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன். இதுவரைக்கும் தத்தளித்துக் கொண்டிருந்தாய், இதுவரைக்கும் தவித்துக் கொண்டிருந்தாய், இதுவரைக்கும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாய், இதுவரைக்கும் கலங்கிக் கொண்டிருந்தாய். அந்த காரியம் நான் உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி உனக்கு தத்தளிப்பு இல்லை. ரெண்டாயிரத்தி 26 டோட்டலா சேஞ்ச் பார்க்க போறீங்க. நீங்க முழுமையான ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஸ்தோத்திரம். உன் கையில் இருக்கிற அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் நீக்கி போட போகிறார், எடுத்து போட போகிறார். அந்த தத்தளிப்பின் பாத்திரம் உனக்கு விரோதமாய் வேலை செய்தாங்க பாருங்க, அவங்க கையில போகுது. அது எங்க போதான் இப்ப? அது உனக்கு விரோதமாய், உனக்கு கெடுதல் நினைத்து, உனக்கு தீங்கு நினைத்தார்கள, அவங்க கைக்கு அந்த பாத்திரம் போகுது. எந்த பாத்திரம்? நம்புறீங்களா? அப்படியே ஆண்டவர் மாத்த போறாரு பாரு. இனி சீன்லாம் மாறப்போகுது. உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் டோட்டலா மாறப்போகுது. நீங்க பார்க்க போறீங்க பாருங்க. அப்படியே அப்சைட் டவுனா மாறப்போகுது. டோட்டல் இந்த கையில் அந்த கைக்கு போகுது. அப்படியே அது எது? உன் வேதனை, நீ பட்ட வேதனை, நீ பட்ட துன்பம், நீ விட்ட கண்ணீர், நீ பட்ட பாடு, நீ பட்ட அவமானம். எத்தனை பேர் உன்னை அமிழ்த்தி அமிழ்த்தி உன்னை மிதிக்க மிதிக்க நீ வேதனைப்பட்டாயோ, அப்படியே அந்த வேதனை அவங்க கைக்கு போகுது. இப்போ நான் சொல்ல, கடவுள் சொல்றாரு. நான் அல்ல, தேவன் கொடுக்கும் வாக்கு. ஸ்தோத்திரம். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன். அதை உன் விரோதியின் கையில் நான் கொடுப்பேன். உன்னை வெறுத்தவர்கள் கையில் நான் கொடுப்பேன். இனி தத்தளிப்பு அங்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இனி வேதனை அங்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இனி பயமும் கலக்கமும் அங்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ எங்க எங்க உன்னை கலங்கடித்தார்கள் எல்லாம் அங்க, உன்னை கண்ணீர் விட வச்சாங்களே அங்க, உன்னை வேதனைப்படுத்தினாங்களே அங்க, உன்னை கெடுத்தார்கள் அங்க. ஸ்தோத்திரம். கலங்காதீங்க. கர்த்தர் உன் கையிலிருந்து அந்த தத்தளிப்பை நீக்கி போடுகிறார். இனி எல்லாம் மாற்றம் உண்டாகும். ஸ்தோத்திரம். இது எங்க படிக்கிறோம்? ஏசாயா 51 அதிகாரம். எல்லாரும் ஏசாயா புஸ்தகம் 51 அதிகாரம் எடுங்க. அங்கிருந்து சில விஷயங்கள் நான் பேச போகிறேன். ஏசாயா 51 அதிகாரம் 22 23 வசனம் படிக்கணும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னை சஞ்சலப்படுத்தினவரின் கையிலே அதை நான் கொடுப்பேன். எதை? சஞ்சலத்தை, தத்தளிப்பை.
கொடுப்பேன். அப்படி என்றால் என்ன? கர்த்தர் உனக்கு நியாயம் தீர்க்க போகிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து நியாயம் செய்ய போகிறார். கர்த்தர் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க போகிறார். கர்த்தர் உன் கண்ணீருக்கு விலை கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், கவனிங்களேன். ஒரு கிறிஸ்தவனின் கண்ணீருக்கு விலை உண்டு. யார் கிறிஸ்தவன்? நம்மெல்லாம் கிறிஸ்தவங்க. ஒரு தேவ பிள்ளையின் கண்ணீருக்கு விலை உண்டு. ஒரு தேவ பிள்ளையின் அழுகைக்கு விலை உண்டு. ஒரு தேவ பிள்ளையின் வேதனைக்கு விலை உண்டு. ஒரு தேவ பிள்ளையின் பயத்திற்கு விலை உண்டு. ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளையின் பாடுக்கு விலை உண்டு. கர்த்தர் அதை ஒரு முக்கியமான விஷயமா பார்ப்பாரு. அவளை சீர் விட்டு போயிட மாட்டார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். நீ விட்ட எல்லா கண்ணீருக்கும் கர்த்தர் விலை கொடுத்து அதுக்கு பதில் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இனி தத்தளிப்பு கிடையாது எனக்கு. அவ்வளவுதான். இந்த வார்த்தையோடு நீங்க போங்க. இனி எனக்கு இதுவரைக்கும் நான் தத்தளித்த காரியம் இனி எனக்கு கிடையாது. இதுவரைக்கும் நான் எதை குறித்து நான் பயந்து பயந்து கலங்கி கொண்டிருந்தோனோ இனி அது எனக்கு கிடையாது. இதுவரைக்கும் நான் எதை குறித்து நான் பயங்கர வேதனைப்பட்டு தூக்கம் இல்லாமல், பசி ஆகாரம் இல்லாமல், பயத்தோடு கலங்கி கொண்டு எந்த விஷயத்தில் நான் பதட்டமாய் கலங்கி கொண்டிருந்தோனோ அது இனி எனக்கு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். உன் ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் பதில் செய்யும் ஆண்டவர். இந்த தத்தளிப்பின் அந்த பாத்திரம் நம்ம கையிலிருந்து நீங்கின உடனே நாம எப்படி இருக்க போறோம் பாருங்க. 11ஆம் வசனம் படிங்க. சூப்பர் வார்த்தை பாருங்க. 11ஆம் வசனம் படிங்க. நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அப்புறம் என்ன? சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். பாத்திரம் கையை விட்டு போன உடனே சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஸ்தோத்திரம். இதான் நீங்க சொல்லணும். இந்த வருஷம் ஓடிப்போ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கார் ஓடி போவும் என்று. சஞ்சலமே ஓடிப்போ. என்ன பயம் காட்டுற பயமே ஓடிப்போ. என் குடும்பத்தை வேதனைப்படுத்துகிற வேதனையே ஓடிப்போ. என் வீட்டில் இருக்கிற வியாதியே ஓடிப்போ. துக்கமே ஓடிப்போ. பிரச்சனையே ஓடிப்போ. என்ன சொல்லணும்? ஓடிப்போ. ஏன்னா கடவுளே சொல்லிடுறார் அது ஓடி போவும். அது ஓடி போவும் என்று சொல்லும்போது நம்ம என்ன சொல்லலாம்? ஓடிப்போ. ஸ்தோத்திரம். பாத்திரம் கையில் நின்று போயாச்சு. தத்தளிப்பு இல்லை. ஸ்தோத்திரம். சரி, இப்போ இவை ஒரு பாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எது? பைபிள்ல படிக்கும்போது அநேக பாத்திரங்கள் உண்டு. பைபிள்ல அநேக பாத்திரங்கள். ஸ்தோத்திரம். தத்தளிப்பு ஒரு பாத்திரம். அதுக்கப்புறம் பாடுகள் ஒரு பாத்திரம். அதுக்கப்புறம் தேவனுடைய கண்டிப்பு ஒரு பாத்திரம். தத்தளிப்பு, இந்த வேதனை, இந்த தத்தளிக்கிற காரியம், இது ஒரு பாத்திரமா? அது என்னவா? அது சொல்லுங்க. பாத்திரம். இது கடவுளுடைய பாத்திரம். கடவுளுடைய பாத்திரம். சில நேரத்தில் அந்த பாத்திரத்தை கடவுள் அவர் விரும்புகிறவர்கள் கையில் கொடுக்கிறார். கடவுள் நம்மை கண்டிக்கிறார் என்றால் அது ஒரு பாத்திரம். கடவுள் நம்மை தத்தளிக்க செய்கிறார், அது ஒரு பாத்திரம். இதெல்லாம் தேவனுடைய கரத்தில் வரும் பாத்திரம். ஸ்தோத்திரம். இயேசு சொல்றார், கவனிங்க. இயேசு
சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்றார். என்ன வார்த்தை தெரியுமா அது? இந்த பாத்திரம் உமக்கு சித்தமாயிருந்தால் எடுத்து போடு. எந்த பாத்திரம்? எந்த பாத்திரம் சொல்றாரு அவரு? பாடுகள். என்ன பாத்திரம் அது? கஷ்டம். நான் சொல்றேன் பாருங்களேன், கடவுள் கஷ்டங்களை எடுத்து போடுகிறார், அது அடுத்த விஷயம், ஓகே தான். ஆனால் அந்த கஷ்டங்களை சில சூழ்நிலையில் கர்த்தர் அனுமதிக்கிறார். இயேசுக்கு அந்த சிலுவை அந்த கஷ்டம் கொடுத்தது யாரு? பிதா தான் கொடுத்தார். பிசாசு, என்ன கவனிங்க, பிசாசு நம்மை சோதிக்கிறவன், வஞ்சிக்கிறவன், அதெல்லாம் தெரிஞ்ச கதை தான். ஆனால் அந்த பிசாசானவன் நம்மை சோதிக்கும்படி கர்த்தர் அனுமதிக்கிறார். அது கர்த்தருடைய பாத்திரம். இது ஆண்டவருடைய கையில் இருக்கிற பாத்திரம். அந்த தத்தளிப்பு என்பது தேவன் கையில் இருக்கிற ஒரு பாத்திரம். கடவுள்கிட்ட நிறைய பாத்திரங்கள் இருக்கிறது. கனமான பாத்திரம், கனவீனமான பாத்திரம். எல்லாம் படிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் எடுங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிக்கும்போது, ஒரு பெரிய வீட்டில் அநேக பாத்திரங்கள் உண்டு. பெரிய வீடு யாரு? கடவுளுடைய வீடு தான். கடவுளுடைய வீட்டில் நிறைய பாத்திரங்கள் உண்டு. என்னென்ன பாத்திரம் இருக்குது? சீக்கிரம் படிங்க பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இல்ல 1 தீமோத்தேயு பாருங்களா, 1 தீமோத்தேயு 2:19. இல்லையா? 2 தீமோத்தேயு. ஒரு பெரிய வீட்டில் 20. 2 தீமோத்தேயு 2:20 படிங்க. 2 தீமோத்தேயு 2:20. ஒரு பெரிய வீட்டில் என்னென்ன பாத்திரம் இருக்குதா? பொன்னும் வெள்ளி பாத்திரம் இருக்குது. அது இல்லாமல் மரமுள்ள பாத்திரம் இருக்கிறது. அது இல்லாமல் கனத்திற்கும் கனவீனத்திற்கும் உள்ள பாத்திரங்களும் உண்டு. பெரிய வீடு எது? எது பெரிய வீடுங்க? பிதாவின் வீடு, சபை. அந்த வீட்டில் இருக்கிற பாத்திரம் யாரு? நம்ம தான். யாருங்க பாத்திரங்கள்? யாருங்க? நாம தான். ஸ்தோத்திரம். சில சூழ்நிலை கர்த்தர் நம்மை பொன் பாத்திரமா வைக்கிறார். சில சூழ்நிலை கர்த்தர் நம்மை வெள்ளி பாத்திரமா வைக்கிறார். சில சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை மர பாத்திரமா வைக்கிறார். சில சூழ்நிலையில் கனமுள்ள பாத்திரமாய் வைக்கிறார். சில சூழ்நிலையில் கனவீனமான பாத்திரமாயும் கூட வைக்கிறார். எல்லாமே ஒரு வீட்டில் தான் இருக்குது. ஆமென். இது எல்லாமே எங்க இருக்குது? கவனிங்க, எல்லாமே எங்க இருக்குது? ஒரே வீட்டில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பாத்திரத்தை உபயோகப்படுத்துகிறார் அந்த எஜமான். அவர்தான் கடவுள். நாம் எல்லாரும் ஒவ்வொரு விதமான பாத்திரங்கள். ஒருவேளை ஒரு நேரத்தில் கர்த்தர் உன்னை கனமான பாத்திரமா வைப்பாரு. ஒரு நேரத்தில் கர்த்தர் என்னை கனவீனமான பாத்திரமா வைப்பாரு. ஒரு நேரத்தில் கர்த்தர் உங்களை கனவீனமான பாத்திரமா வைப்பாரு. ஒரு நேரத்தில் உன்னை கனமான பாத்திரமா வைப்பாரு. இதெல்லாம் ஒரு வீட்டில் உபயோகப்படுகிற பாத்திரங்கள் நாம் தான். ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் அனுமதிக்கும் சில காரியங்கள் நமக்கு வரும்போது கர்த்தர் கொடுக்கும் பாத்திரம். ஆமென். ஒருவேளை 2025 தத்தளிக்கும் பாத்திரத்தை கடவுள் உங்க கையில கொடுத்திருக்கலாம். இந்த வருஷம் அந்த பாத்திரம் மாறுதான். 2025 பாடுகளின் பாத்திரத்தை ஒருவேளை உன் கையில கொடுத்திருக்கலாம். உன்னை மர பாத்திரமா வச்சிருக்கலாம். உன்னை ஒரு கனவீனமான பாத்திரமா வச்சிருக்கலாம். ஆனால் 2026 இந்த பாத்திரம் மாறப்போகிறது. உபயோகப்படும் விதம் மாறப்போகிறது.
இந்த வருடத்திலே கர்த்தர் உன்னை கனமான பாத்திரமாய் வைப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவருடைய வீட்டில் இருக்கிறோங்க. பாடுகள் வந்த உடனே ஐயோ கடவுள் என்ன கைவிட்டாரு, பிசாசு என்ன பிடிச்சிட்டான், அப்படி கிடையாது. நீ கடவுள் வீட்டில் தான் இருக்கிற, அதை மறந்துடாத. கஷ்டம் வரும்போது, குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது நம்ம கடவுள்கிட்ட சாத்தான் தூரம் கொண்டு போயிட்டு நினைக்க கூடாது. எல்லாமே அவர் நம்ம கையில கொடுக்கிற பாத்திரங்கள். இந்த வருடத்தில் அந்த பாத்திரம் மாறும். ஒரு கனமான பாத்திரம் உன் கையில வரப்போகிறது. ஒரு பொன்னான பாத்திரம் உன் கைக்கு வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. ஒரு வெள்ளியை போன்ற ஒரு பாத்திரம் உன் கைக்கு வரப்போகிறது. ஸ்தோத்திரம். கனப்படுத்தும் பாத்திரம். கர்த்தர் நம்மை கனப்படுத்துவாருங்க. கனப்படுத்தும் பாத்திரம். எங்க படிக்கிறோம்? சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் படிக்கும் பொழுது, 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் படிக்கும் பொழுது, ஆமென். இது கனப்படுத்தப்படும் பாத்திரம். ஸ்தோத்திரம். பாத்திரம் யாரு? நாம தான். பாத்திரம் யாருங்க? நாம தான். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் சத்துலுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி. அபிஷேகமும் கனப்படுத்தும் பாத்திரம். ஸ்தோத்திரம். இந்த வருஷம் பாத்திரம் மாறுது. இதுவரைக்கும் இருந்த பாத்திரம் இல்ல. 2026ல சத்துலுக்கு முன்பாய் பந்தியை ஆயத்தப்படுத்தும் பாத்திரம் வரப்போகுது உனக்கு. இந்த வருஷத்துல கர்த்தர் உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு பாத்திரமாய் நீ மாறப் போகிறாய். ஹல்லேலூயா. இந்த வருஷம் மாறுது, பாத்திரம் மாறுது. தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்டு சஞ்சலமும் தவிப்பும் முன்னிருந்து ஓடி போகும். உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும். உன் சத்துலுக்கு விரோதமாய் கர்த்தர் ஒரு பந்தியை இந்த வருஷம் ஆயத்தம் பண்ண போற. கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. இந்த வருஷம் நீ வேற பாத்திரமாய் மாறப் போகிறாய். உன் கரத்துல வேற பாத்திரம் கொடுக்கப்பட போகிறது. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் சத்துருக்கள் உன்னை கண்டு மகிழ்ந்தார்கள். ஆனால் இந்த வருஷம் சத்துருக்கு விரோதமாய் கர்த்தர் உன்னை மகிழ செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்துருக்கு முன்பா எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறேன். பந்தி என்றால் கனம், பந்தி என்றால் திருப்தி, பந்தி என்றால் நல்ல ஆகாரம், பந்தி என்றால் கனப்படுத்தப்படுது. ஸ்தோத்திரம். இந்த வருஷம் கர்த்தர் உன்னை திருப்திப்படுத்துவாராக. இந்த வருஷம் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவாராக. இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு தேவையான காரியங்களை உனக்கு தருவாராக. சத்துலுக்கு முன்பாக நாம் கனப்படுத்தப்படுவோம். நிச்சயம் நடக்க போகுதுங்க இந்த வருஷம். சத்துலுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி, சத்துலுக்கு முன்பாக எனக்கு ஒரு கனம், சத்துலுக்கு முன்பாக எனக்கு ஒரு உயர்வு, எல்லாம் மாறப்போகுது. அப்படி சீன் மாறப்போகுது பாருங்க. நீங்க தேவ வார்த்தையை நான் சொல்லுகிறேன். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன். உன்னை சஞ்சலப்படுத்தின கையில் அதை நான் கொடுக்க போகிறேன். எல்லாமே இந்த வருஷம் தலைகீழ மாறப்போகுது பாருங்க. நீங்க பார்க்க போறீங்க பாருங்க. எல்லாமே டோட்டல் தலைகீழ மாறப்போகுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த வார்த்தை நான் சொல்லுகிறேன். எல்லாம் தலைகீழ் மாறப்போகிறது. தத்தளிப்பின் பாத்திரம் அங்க போகுது, கனத்தின் பாத்திரம் உன் கைக்கு வரப்போகுது. தத்தளிப்பின் பாத்திரம் உன் கையிலிருந்து மாறப்போகிறது. ஒரு அபிஷேகத்தின், ஒரு உயர்வின் பாத்திரம் உன் கைக்கு வரப்போகிறது. தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி ஒரு பொன்னான கனமான பாத்திரத்தை கர்த்தர் உன் கையில கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம். இந்த வருஷம் கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு உயர்வின் மாற்றத்தை கட்டளிட போகிறார். ஹல்லேலூயா. சரி, எப்படி ஆண்டவர் இந்த பாத்திரத்தை நம்ம கையிலிருந்து நீக்க போகிறார்? எப்படி ஆண்டவர் நம்ம கையில் இருக்கிற இதுவரைக்கும் இருந்த அந்த தத்தளிப்பின் பாத்திரம் கடவுள் எப்படி நீக்க போகிறார்? எப்படி நீங்கும்? 3 வழிகள். எப்படி நீங்கும்? ஸ்தோத்திரம். 3 வழிகள் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். முதல் வழி, எப்படி அந்த பாத்திரம் எப்படி நீங்க போகுது தெரியுமா? எப்படி நீக்க போறா தெரியுமா கடவுள்? முதல் வழி, அவருடைய வார்த்தையை உன் வாயில் வைப்பார். எந்த வசனம் அது? 16ஆம் வசனத்துல, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. ஸ்தோத்திரம். ஆமென்.
நான் என் வார்த்தையை உன் வாயில் அருளி. அந்த தத்தளிப்பின் பாத்திரம் எப்படி நீங்க போகிறது? எப்படி நீங்க போகுது? எப்படி நீங்க போகுதுங்க? கடவுளுடைய வார்த்தை, விசேஷமான வார்த்தைகள் இந்த வருஷம் வாயில கர்த்தர் வைக்க போறாராம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க. விசேஷமான வார்த்தை, தேவ வார்த்தைகள் உன் வாயில வைக்க போறார் கடவுள். நீயே ஆச்சரியப்பட, நானா பேசுறது, நானா இப்படி பேசுறேன், என் வாயை திறந்தாவே கோவம் வருமே, என் வாயை திறந்தாவே அவிசுவாசம் வருமே, என் வாயை திறந்தாவே கெட்ட வார்த்தை தான் வருமே, என் வாயை திறந்தாவே நல்ல வார்த்தையே வராது, நானா பேசுறேன், நீ ஆச்சரியப்பட போகிறாய். ஆமென். தேவன் அவருடைய வார்த்தையை உன் வாயில வைக்க போறார். அந்த வார்த்தையின் மூலமாக உன் கையில் இருக்கிற தத்தளிப்பு பாத்திரங்கள் எல்லாம் நீங்கி ஓடப் போகிறது. ஸ்தோத்திரம். இன்னொன்னு சொல்றோம் பாருங்க, இது வரைக்கும் நம்ம தத்தளித்து கொண்டிருக்க காரணமே நம்ம வாயில் இந்த வார்த்தைனால தத்தளித்து கொண்டிருந்தோம். சில விஷயங்கள் நம்மை விட்டு நீங்காததுக்கு காரணமே நம்ம வாய் வார்த்தை தான். ஆனா இந்த வருடம் கர்த்தர் உன் வாயின் வார்த்தையின் மூலமாய் சில மாற்றத்தை கொண்டு வர போறார். இந்த வருஷம் வெற்றியின் வார்த்தை, விசுவாச வார்த்தை, நல்ல வார்த்தை, அன்புள்ள வார்த்தை, இப்படி வார்த்தைகளை பேசுங்களேன், மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்படியே அவருடைய வார்த்தையை உன் வாயில் தந்து தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். நம்பர் 1. இரண்டாவது வழி, இரண்டாவது என்ன செய்ய போகிறார் என்றால், இரண்டாவது அதே வசனத்தில், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைப்பேன். அந்த லைன் படிங்க. ஆமென். இரண்டாவது, முதல் எப்படி பண்ண போறாரா? வார்த்தையை தந்து தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்க போகிறார். இரண்டாவது, கரத்தின் நிழலினால் உன்னை மறைப்பேன். ஸ்தோத்திரம். எப்பொழுதும் இந்த வருஷம் எல்லாம் கடவுளுடைய கரம் உன் மேல வச்சு உனக்கு தத்தளிப்பின் பாத்திரம் இல்லாமல் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். கரத்தின் நிழல். ஏன் கரத்தின் நிழல்? ஒரு நிழல் என்றால் என்ன கிடைக்காங்க? ஒரு நிழல். வெயிலில் போயிட்டு வரங்க, வெயிலெல்லாம் அப்படியே மார்க்கெட்டாக சுற்றிட்டு வரீங்க, வந்து எங்கே நிற்கிறீங்க? அப்போ என்ன அங்கே என்ன கிடைக்கும்? உடனே நம்மளுக்கு எப்படி இளைப்பாறுதல். மெயின் என்ன கிடைக்குதாங்க? ரெஸ்ட். அப்பா என்ன வெயில்றாப்பா சாமி. இனி வரப்போது பாருங்க, நமக்கு உள்ள கூட உட்கார முடியாது பொழுது. இந்த வருஷம் ஏசி போட்டே ஆகணும், வழியே கிடையாது. ஏசி நாமத்தினால் என்ன கிடைக்குது அங்க? நிழல்ல ரெஸ்ட், இளைப்பாறுதல். ஸ்தோத்திரம். அதுதான் கடவுளின் நிழல். இந்த வருஷம் எல்லாம் கடவுள் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதல் தந்து தத்தளிப்பை நீக்க போகிறார். அப்பா அப்படின்னு இந்த வருஷம் நிறைய சொல்ல போறீங்க நீங்க. அப்பா ஒரு ரிலாக்ஸா, ஒரு இளைப்பாறுதலா, கலக்கம் இல்லாம, பயம் இல்லாம, ஒரே டென்ஷன் இல்லாம, பயம் கலக்கம் இல்லாம, அதெல்லாம் இல்லாம இந்த வருஷம் வந்து ஒரு ரெஸ்ட் நீங்க ஃபீல் ஆக போறீங்க. ஒரு இளைப்பாறுதல் இந்த வருஷம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். காரணம் என்ன? அவருடைய கரத்தின் நிழல் இந்த வருடமெல்லாம் உன் மேல இருக்கும். இந்த வருடம் அவருடைய கரத்தின் நிழலிலே நீ இருப்பாய். ஸ்தோத்திரம். அப்படிதான் நீங்க போது பாருங்க இந்த தத்தளிப்பை கர்த்தர். மூன்றாவது வழி எப்படி நீக்க போறார்? மூன்றாவது வழி என்ன தெரியுமா? எப்படி ஆண்டவர் என்னிடத்தில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் எப்படி நீக்க போகிறார்? எப்படி நீங்க போகிறது? முதலாவது தேவ வார்த்தையினால, இரண்டாவது அவருடைய கரத்தின் நிழலினால, மூன்றாவது என்ன தெரியுமா? சூப்பர் வார்த்தை. மூன்றாவது வார்த்தை என்ன தெரியுமா? தம்முடைய ஜனத்திற்காக வழக்காட போகிறார். எந்த வசனம்? 22ஆம் வசனம் படியுமா? 22ஆம் வசனம். போதும். தன் ஜனத்திற்காக என்ன செய்ய போகிறாரா? வழக்காட போகும் தேவன். ஸ்தோத்திரம். வழக்காட போகிறார், வாதாட போகிறார்.
உனக்கு நியாயத்திற்காக கர்த்தர் பேச போகிறார். வழக்கு கோர்ட்ல நடக்குது. ரெண்டு அட்வொகேட்டும் என்ன பண்ணுவாங்க? அந்த கோர்ட்ல வாதாடுவார்கள். இந்த வருஷத்துல நடக்கும்போது கர்த்தர் உன் பட்சமா இருந்து உனக்காக வாதாடி உனக்கு வெற்றியின் ஜெயத்தை வாங்கி கொடுக்கிற வருஷம் இந்த வருஷம். ஆமென். ரிகாபாலா ஷபாத். எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு நியாயம் கேட்க யாரும் இல்லையே என்று கலங்காத. கர்த்தர் இந்த வருஷம் உனக்கு வழக்காடுவார். இந்த வருடத்தில் தேவன் உனக்காக வாதாடுவதை நீ பார்க்க போகிறாய். உனக்கு நியாயம் கிடைக்கும் வரைக்கும் கர்த்தர் விட போவதில்லை. அநியாயமா அநியாயமா, நமக்கு விரோதமா, நம்ம குடும்பத்துக்கு விரோதமா, தந்திரமா, ஏமாற்றி வஞ்சனையாய் செய்த எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் வழக்காடுவார். ஸ்தோத்திரம். தன் ஜனத்திற்காக வழக்காடுகிறவர் சொல்லுகிறதாவது, 3 வழிகளிலே கர்த்தர் உங்க தத்தளிப்பின் பாத்திரத்தை இந்த வருஷம் நீக்கிறாருங்க. இந்த 3 காரியங்கள் இந்த வருஷத்தில் நடக்கும். உங்களுக்கு நல்ல வார்த்தை, தெய்வீக வார்த்தைகள் வாயில உண்டாகும். தேவனுடைய கரத்தின் நிழலில் இந்த வருஷம் இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்காக வழக்காட போகிறார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். 3 வழிகளில் நம்முடைய அந்த தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இப்போ இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நமக்கு என்னென்ன காரியத்தை உண்டாக்கினது என்று ஒரு 7 விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. இதுவரைக்கும் இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நம்ம கையில் இருக்கும் பொழுது நமக்கு என்னென்ன நடந்தது என்று ஒரு 7 விஷயம் அந்த அதிகாரத்தை நான் சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் இந்த வருஷம் மாறுங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா பாத்திரமே நீக்கிறாரு உன் கையில இருந்து. இந்த வருஷம் ஆசீர்வாதமான பாத்திரம், இந்த வருஷம் நீ கனமான பாத்திரம், இந்த வருஷம் நீ பொன்னான பாத்திரம், இந்த வருஷம் நீ வெள்ளியான பாத்திரம். அப்படிதான் மாற போறோம். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கர்த்தர் என் கையில கொடுத்த தத்தளிப்பு எல்லாம் கடவுள் மாத்த போறாரு. இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த பாடுகளின் பாத்திரத்தை ஆண்டவர் நீக்க போகிறார். மாறப்போது எல்லாம். எல்லாம் நன்மைக்கு தான் கர்த்தர் செய்தது. ஸ்தோத்திரம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எல்லாம் ஓடி போகுது பாரு இந்த வருஷம். உன் வீட்டை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு அநேக வல்லமைகள் ஓட போகுது. ஸ்தோத்திரம். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தின் மூலமா நமக்கு நடந்த 7 காரியங்கள். முதலாவது 18ஆம் வசனத்தில் முதல் காரியம், அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவளை என்றால் இஸ்ரவேலர், நாம தான் அவள் நினைச்சுக்கலாம். என்னை நடத்துவார் ஒருவரும் இல்லாமல் நான் இருந்தேன். அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. ஸ்தோத்திரம். நடத்துறோம் ஒருவரும் இல்லையா, அனாதையா இருந்தாலும். ஸ்தோத்திரம். 2025 உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லி உங்களை நல்ல வழியில ஒரு முன்னேற்றமான வழியில நடத்துறதுக்கு ஒருவரும் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் தத்தளிப்பின் பாத்திரம் கையில் இருக்கும் வரைக்கும் நடந்துச்சு. இனி அப்படி கிடையாது. நடத்துவார் ஒருவரும் இல்லாமல் அனாதையா இருந்தாலாம். ஸ்தோத்திரம். 2வது, கை கொடுத்து அழைப்பவர் ஒருவரும் இல்லாமல் இருந்தால். 2வது எப்படி இருந்தாலும் கை கொடுத்து அழைப்பவர் யாரும் இல்லாமல் இருந்தார். எவ்வளவு வேதனைங்க. அவள் வளர்த்த பிள்ளைங்க தானா இவங்கெல்லாம். இந்த வருஷம் நம்மை நடத்துவார் ஒருவரும் இல்லாமல் இருந்தோம். போன வருஷம் கடந்த நாட்களில்
இரண்டாவது, கை கொடுத்து அழைத்தவர் ஒருவரும் இல்லாமல் இருந்தோம். ஏன் எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு? என்ன தெரியுமா? நான் சொல்றேன் பாருங்க. தப்போ நம்முடைய பாவமோ கர்த்தர் கை விட்டாரு அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பக்கத்தில் வைங்க, அது கிடையாது. கடவுள் ஒரு தத்தளிப்பின் பாத்திரத்தை குறிப்பிட்ட காலம் உன் கையில் வைத்திருந்தார் கடவுள். அதனால தான் உன்னை ஒருவரும் நடத்துவார் இல்லாமல், உன்னை ஒருவரும் கை கொடுத்து நடத்துவார் இல்லாமல் நீ இருந்தாய். அந்த பாத்திரம் உன் கையில் இருந்ததனால கர்த்தர் அனுமதித்தார். இனி அந்த பாத்திரம் கர்த்தர் எடுப்பார், எல்லா சூழ்நிலையும் மாறும். அதனால என் ஜெபம் கேட்கப்படல, நான் பாவம் பண்ணிட்டேன், நான் கடவுள் விட்டு தூரம் வந்துட்டேன், கடவுள் என்னை கைவிட்டாரு, நான் கடவுள் விட்டு பின்மாற்றம் ஆயிட்டேன், அதெல்லாம் சாத்தான் பேசுற வார்த்தை. அதெல்லாம் நம்பாத. ஸ்தோத்திரம். சில காலம் கர்த்தர் சில பாத்திரங்கள் நம்ம கையில கொடுக்கிறார், சில காலத்தில் கர்த்தர் பாத்திரத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் கையிலும் பாடுகளின் பாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பாத்திரம் கொல்கதா வரைக்கும், கொல்கதாக்கு அப்புறம் அந்த பாத்திரம் மாறிற்று. இன்றைக்கு இயேசு உயர்த்தப்பட்டார். பாடுகள் என்ன கவனிங்க, பாடுகள் வருதுன்னா அடுத்து நீங்க உயர்த்தப்பட போறீங்கன்னு அர்த்தம். இதை மாத்திரம் மறந்துடாதீங்க. பிரச்சனைகள் வருது, பல சூழ்நிலைகள் அவமானத்தில் நான் போய்கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பீர்கள் என்றால் உங்களுடைய உயர்வு உங்க கிட்ட வந்துச்சுன்னு என்று அர்த்தம். கலங்காதீங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு கண்ணீர் விடுகிறீர்கள் என்றால் சீக்கிரத்தில் பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு வரப்போகுது என்று அர்த்தம். அந்த பாத்திரம் நீங்கும். 2025 கூட உன் தத்தளிப்பை கர்த்தர் நீக்குகிறார். 2025 கூட உன் வேதனையின் பாத்திரம் நீக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? மூன்றாவது பாருங்க. மூன்றாவது, உனக்கு பரிதபிக்கிறவன் யார்? 19ஆம் வசனத்துல மூன்றாவது காரியம், உனக்கு போதும். பரிதவிக்கிறவன் யார் இல்லாமல் இருந்தாங்க எனக்கு. ஐயோ அந்த குடும்பம் அப்படி இருக்குது, ஐயோ அந்த சிஸ்டர் அப்படி இருக்காங்களே, ஐயோ அந்த வீடு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கே ஆளே இல்லாம இருந்துச்சா இது வரைக்கும் உன்னை பத்தி. எவ்வளவு வேதனைங்க. உனக்கு பரிதவிக்கிறவர்கள் இல்லாமல் இருந்தாய். ஒருத்தர் கூட நமக்கு ஒருவேளை ஒருத்தர் கூட இது வரைக்கும் உங்களை பற்றி கவலையே படாம இருந்திருக்கலாம். ஐயோ இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருந்திருக்கலாம். ஒருவேளை உன் கஷ்டத்தை கண்ணால பார்த்து கூட சிரிச்சிருந்து போயிருக்கலாம். உன் வேதனையை கண்ணால பார்த்து கூட உனக்கு நல்ல வார்த்தை சொல்லாமல் போயிருக்கலாம். ஆம், உண்மைதான். வேதம் சொல்லுகிறது ஆம். ஏன்? தத்தளிப்பின் பாத்திரம் கையில இருந்ததுனால. ஏன் யாருமே எனக்காக பரிதபிக்கல? ஒரு வார்த்தை என்ன யாரும் கேட்கலையே, ஒரு வார்த்தை என்ன விசாரிக்கலையே, என் சொந்த பந்தம் என்ன என்னன்னு கேட்கலையே, என் பிள்ளைய எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு என்னை பார்த்து என்னன்னு யாரும் ஒருத்தர் கேட்கவில்லையே என்று கேள்வி உனக்குள்ள இருக்குதா? ஆமாதான். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன் கையில தத்தளிப்பின் பாத்திரத்தை வைத்திருந்தார். அதனாலதான் ஒருத்தவங்க உன்னை கண்டுக்கல. இது தேவன் அனுமதித்தது. கலங்காத. தேவன் அனுமதித்தார். யார் மேல கோபப்படாத, யாரையும் வெறுக்காத, யாரையும் பகைக்காத, யாரையும் விரோதிக்காத. இது கர்த்தர் எனக்கு அனுமதித்த பாத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தரத்தில் அநேக பாத்திரங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். இன்றைக்கு தத்தளிப்பின் பாத்திரம் என்றால் நாளைக்கு ஒன்று கனமுள்ள பாத்திரம் வரும். இன்றைக்கு வேதனையின் பாத்திரம் என்றால் நாளைக்கு சந்தோஷத்தின் பாத்திரம் கைக்கு வரும். இன்றைக்கு நீ ஒரு மர பாத்திரமா இருக்கலாம், சாதாரணமா அற்பமான பாத்திரமா இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு உன்னை பொன்னான பாத்திரமாய் மாற்றுவார் ஆண்டவர். ஆமென். மாறும். நம்ம எல்லாரும் கர்த்தர் வீட்டில் இருக்கிறோம். எதையும் தூக்கி போட மாட்டார் ஆண்டவர். எல்லாவற்றையும் அவர் வீட்டில் வச்சிருக்கிறார். எப்படி ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் பாத்திரங்களை உபயோகப்படுத்துகிறீர்களோ உங்க வீட்டில், அதே போல தான் ஆண்டவர் அவருடைய வீட்டில் நம்மை ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற வண்ணமாய் நம்ம ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்துகிறார். அவ்வளவுதாங்க. அதனால ஆண்டவர் கைவிட்டாரு, அதனால எனக்கு 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 எல்லாம் போயிடுச்சு, எனக்கு எல்லாம் சாபம் ஆயிடுச்சு, என் ஆசீர்வாதம் போயிடுச்சு. நோ, அதெல்லாம் போய். நீ தேவனுடைய பாத்திரம், தேவனுடைய வீட்டில் இருக்கும் பாத்திரம்.
யாரும் உன்னை தூக்கி வெளியே போட்டுற முடியாது, யாரும் உன்னை உடைச்சு போட முடியாது, யாரும் உன்னை உதவாத பாத்திரம் என்று சொல்லவும் முடியாது. ஆமென். நான் தேவனுடைய பாத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாத்தான் வெட்கப்படுவானாக. இந்த வருடத்தில் உன்னை வஞ்சித்து ஏமாற்றி உன்னை கலங்கடிக்கிற சாத்தான் ஓடி போவானாக. உன்னை சஞ்சலப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா வல்லமைகளும் இந்த வருடத்தில் உன்னை விட்டு ஓடி போவானாக. ஐயோ இது தேவ பாத்திரம் என்று உன்னை கண்டு பயப்பட வேண்டும். ஐயோ இது தேவனுடைய வீட்டில் இருக்கிற பாத்திரம் என்று சாத்தான் உன்னை கண்டு பயப்பட வேண்டும். ஐயோ இது கடவுளுடைய கையில் இருக்கிற பாத்திரம், நான் இன்னும் நினைச்சேனே, இதை பத்தி நான் இவங்களை பத்தி ஏதோ நினைச்சேனே, இவங்களை பத்தி நான் அற்பமா நினைச்சிட்டேனே, இவங்களை பத்தி நான் கேவலமா நினைச்சிட்டேனே, இவங்களை நான் தப்பா நினைச்சிட்டேனே, இவங்களை நான் அசதியா நினைச்சிட்டேனே என்று இந்த வருடம் சாத்தானின் வல்லமைகள் கலங்கும் உன்னை பார்த்து. ஆமென். நான் தேவன் வீட்டில் இருக்கிற தேவனுடைய பாத்திரம். ஹல்லேலூயா. நான்காவது காரியம் பாருங்க, பாழ்கடிப்பு. நான்காவது என்ன? பாழ்கடிப்பு. பாழ்கடிப்பு என்ன? பாழாய் போனது, பாழாய் போவது, கெட்டு போவது. ஸ்தோத்திரம். ஒருவேளை கடந்த நாட்கள் 25 வருஷத்துல சில விஷயங்கள்லாம் கெட்டு போச்சு என்று நினைக்கலாம். நீங்க கெட்டு போனது ஒருவேளை உன் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். பாழ்கடிப்பு. ஸ்தோத்திரம். ஆனால் எந்த கெட்டு போனதற்கும் உயிர் கொடுக்க இயேசுவால முடியும். அவர் உயிர் கொடுக்கிறவருங்க, அவரே உயிரான். நான் உயிர் கொடுக்க வரல, நானே உயிர் அப்படின்றாரு. சூப்பர்ல இது. லாசர் செத்து போயிட்டாருங்க. லாசர் செத்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் கல்லறைக்குள்ள வச்சிருக்கிறாங்க. மார்த்தாள் சொல்லுகிறார், உயிர்த்தெழும் நாளிலே அவன் உயிர் தெழுவான், எனக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு. யார் சொல்றது? மார்த்தாள் சொல்லுகிறார். நீங்க வந்து அவரை உயிர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது இயேசு என்ன சொல்றாருமா? நானே உயிர் தெழுதல் அப்படின்ட்டு. நான் உயிரோடு, நான் அவனை உயிரோடு எழுப்ப வரல, நானே உயிர்ப்பா அப்படின்ட்டு. எங்க இருக்குது வார்த்தை? உயிரோடு எழுப்பப்படுவது பெருசா, நானே உயிர் என்பது பெருசா? நான் உயிர் என்பதுதான் பெரிது. நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் லாசரை உயிரோடு எழுப்ப வரல, நானே உயிர். நானே உயிர். அவன் உள்ள போயிட்டு வெளியே கொண்டு வர போறான் அவனை. ஹல்லேலூயா. அதனால் ஒருவேளை இந்த வருஷத்துல பாழ்கடிப்பு, ஒருவேளை பிள்ளைகள், வேலை விஷயம், குடும்பம், சில காரியங்கள் எல்லாம் கெட்டு போச்சு, பாழாய் போயிடுச்சு என்று நீங்க நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். உயிர் தெழுதலும் வல்லமை உள்ளவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் சங்காரம் ஆயிற்று. அடுத்தது என்ன? சங்காரம். சங்காரம். சங்காரம் அது ஒரு அழிவு தான். சங்காரம் என்றால் என்ன? அழிவு. இதெல்லாம் ஒருவேளை கடந்த நாட்களிலே உங்க குடும்பங்களில் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஏன் என்றால் தத்தளிப்பின் பாத்திரம் இருக்கும் வரைக்கும் தான். இதெல்லாம் சேர்ந்துதான் பாத்திரம் அப்படியே மாறப்போகுது. சங்காரம் நடந்தது. அடுத்த காரியம் பாருங்க. அடுத்தது என்ன? பஞ்சம். என்ன உண்டாயிட்டா? பஞ்சம். பஞ்சம்னா என்ன? இல்லாமை. பஞ்சம் என்றால் இல்லாமை, குறைவு. இதெல்லாம் ஒருவேளை கடைசி போன வருஷம் கடந்த நாட்கள் நடந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நான் நீக்குகிறேன். இந்த பாத்திரம் நீங்கும். இந்த பாத்திரத்தை நான் நீக்கி போடுகிறேன், உன்னிலிருந்து எடுத்து போடுகிறேன். ஸ்தோத்திரம். பஞ்சம், குறைவில்லை. கடனால பஞ்சமாச்சா? அரிசி இல்லை, பருப்பு இல்லை, பணம் இல்லை, காசு இல்லைங்க, பரிசுல ஒரு பைசா கூட இல்லைங்க, அப்படியே தொடச்சு போச்சுங்க. பாத்திரத்தில் எண்ணெய் இல்லை, அரிசி இல்லை, பாத்திரம் தொடஞ்சு போயிருது, ஒண்ணுமே இல்லைங்க. ஒருவேளை போன வருஷம் அப்படி நடந்துச்சா? ஸ்தோத்திரம்.
எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். இல்லாத பாத்திரம் நிரம்பி வடியும் பாத்திரமாய் மாறும். ஸ்தோத்திரம். விதவையின் வீட்டுல இல்ல 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 நான் சாக போறேன், என் வீட்டுல மாவும் இல்ல எண்ணெயும் இல்ல, நான் என்ன ஆக போறேன், இப்ப நானு சாக போகிறேன் என்று சொன்னால் யார் அவள்? யார் அவளுங்க? தெரியாதா? விதவை. என்ன சொன்னாவ? நான் சாக போகிறேன், எங்க வீட்டுல என்ன இல்ல, எண்ணெய் இல்ல மாவு இல்ல, சாக போகிறேன் என்று சொன்னால் எந்த பாத்திரம் காலி ஆச்சோ அந்த பாத்திரம்லாம் ரொம்பி 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 வழியுது. இதாங்க ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை இல்ல குறைஞ்சிருக்குது, பஞ்சம் இல்ல இல்ல என்று நாம் ஒருவேளை நம்ம நினைக்கிறோமா, அதே பாத்திரம் நிரம்பி வழி செய்ய நம்மளால முடியும், நம் தேவனால முடியும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் பட்டயம். பட்டயமும் வந்தது. பட்டயம் என்ற என்ன? காயப்படுத்தும் வார்த்தைகள். பட்டயம் என்றால் என்ன? வார்த்தை. போன வருஷத்துல என்ன வார்த்தை பேசினாங்க அவங்க. வார்த்தையை விட்டுறாத, வார்த்தையை விட்டுறாத நம்ம சொல்றோம் பாருங்க. என்ன பேசிருப்பாங்க உங்களுக்கு விரோதமாக. உன் காது கேட்கிற மாதிரி பேசிருப்பாங்க, மூஞ்சுக்கு முன்னாடி பேசிருப்பாங்க, மூஞ்சுக்கு பின்னாடி பேசிருப்பாங்க, என்னென்ன வார்த்தைகள் பேசினார்கள். எல்லாமே பட்டயம். உன்னை வேதனைப்படுத்தின வார்த்தைகள் எத்தனை உண்டு போன வருஷத்துல. எப்படி உன்னை வேதனைப்படுத்தினாங்க, எப்படி பேசினாங்க, எப்படி காயப்படுத்தினாங்க, எப்படி உங்களை அந்த வார்த்தை உங்களை குத்துச்சு. அவங்க சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு வேதனை உண்டாக்கிட்டு, அந்த வார்த்தையினால நான் தனியா போய் அழுதுருக்கிறோம். இப்படி பேசிட்டாங்களே, இப்படி என்ன பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே என்று வேதனைப்பட்டது உண்டு போன வருஷத்துல. காரணம் கர்த்தர் பாத்திரம் கையில வச்சிருந்ததுனால தான் நடந்தது. தத்தளிப்பின் பாத்திரம் உன் கையிலே ஆண்டவர் வைத்ததனால தான் இப்படி அவர்கள் பேச வேண்டியதாயிற்று. கர்த்தர் அனுமதித்தார். ஸ்தோத்திரம். இனி இது அப்படியே தலைகீழ மாறும். எத்தனை காரியம் இப்ப நான் சொன்னேன்? எத்தனை காரியங்க சொன்னேன்? 7 காரியம் நோட் பண்ணி வைங்க. இந்த 2026 அப்படியே தலைகீழ மாறப்போது பாருங்க. அப்படியே இது அப்படியே 7 எங்க போகுது? இப்ப அது எங்க போகுது? உன்னை சஞ்சலப்படுத்தினவர் கைக்கு போவோம். அப்படியே இது அப்படியே. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால உன் குடும்பத்துக்கு, உன்னை குடும்பத்தை சஞ்சலப்படுத்தினவர்கள், உன்னை சஞ்சலப்படுத்தினவர்கள், உன்னை வேதனைப்படுத்தினவர்கள், உன் பிள்ளைகளை வேதனைப்படுத்தினவர்கள், உன் கணவனை வேதனைப்படுத்தினவர்கள், உன் மனைவியை வேதனைப்படுத்தினவர்கள், உன் வீட்டை இழிவாய் பேசினவர்கள், உன் குடும்பத்தை இழிவாய் பேசினவர்கள், அவர்கள் கைக்கு இந்த பாத்திரம் போகும். அது மாத்திரம் இல்ல, கடைசியா சொல்லி நான் முடிக்கிறேன். அது மாத்திரம் இல்லைங்களே, இவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மளை குனிய வச்சு நம்ம மேல என்ன பண்ண நடப்பாங்களாம். 23 அப்படிதான் போட்டுக்குது. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி போதும். பார்த்தீங்களா? இதெல்லாம் நடந்துக்குது தான் கடவுள் எழுதியிருக்கிறார். ஒருவேளை நம்ம அதை உணராமல் இருக்கலாம், நான் நடந்திருக்குதான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளுக்கு ஒன்றுன்னா ஆண்டவர் விட மாட்டாருங்க. எப்படி சொல்லி காட்டுறாரு பாருங்க. என் பிள்ளைய நீங்க குனி என்று சொல்லி என்ன வேணும்னா நடந்து போகிறதுக்கு. பார்த்தீங்களா? நம்மளை குனிய வச்சு நம்ம நடந்து போனாங்களாம். எவ்வளோ தைரியம் பார்த்தா. எனக்கு வழி விடு அப்படின்னு சொல்லி குனிய வச்சு நம்ம மேல என்ன பண்ணாங்களா அவங்க, வழி விடு உன் மேல நான் நடந்து போறேனாங்க அப்படின்னு போனாங்களாம் போன வருஷம்லாம். எவ்வளோ தைரியம் அதுங்க. நம்மளுக்கு தெரியல, நமக்கு அது தெரியவில்லை. ஆண்டவர் எழுதுகிறார் பாருங்க. எங்களுக்கு வழி விடு, நாங்கள் போனோம், நாங்கள் முன்னோக்கி போனோம், நீ போகக்கூடாது, நாங்கள் தான் போனோம். யார் போகக்கூடாதா? நம்ம முன்னாடி போகக்கூடாதான். அவங்க என்ன ஆகணுமா? அவங்க தான் முன்னாடி போனோமா. எப்படி? நம்ம மேல மெரிச்சி. எப்படிங்க? நம்ம தலையை மெரிச்சி, நம்ம கழுத்தை மெரிச்சி,
நம்ம எங்க வீட்டுக்கார மெரிச்சி, என் பிள்ளைங்களை மெரிச்சி, என் குடும்பத்தை மெரிச்சி அவங்க முன்னாடி போகணுமா? நாங்க அவங்களுக்கு வழியா கீழே படிக்கட்டு மாரி இருக்கணுமா? என்னங்க இது? இதெல்லாம் கடவுள் பார்த்துருக்கிறாருங்க, நம்மளுக்கு தெரியல. கடவுள் பார்த்துருக்கிறார் பாரு, எழுதுகிறார் பாருங்க, எப்படி பார்க்குறாரு பாருங்க ஆண்டவர். நம்மளை ஒருத்தர் கெடுதல் பண்ணி முன்னாடி போறானா கடவுள் அதை எப்படி பார்க்குறாரு பாருங்க. அவருடைய யோசனை எப்படி பாருங்க. என் பிள்ளைய மெரிச்சு நீ முன்னாடி போறியா? என் பிள்ளைகளை நீ மிதித்து வழி உண்டாக்கி நீ முன்னாடி போறியா? என் பிள்ளைங்களோட குடும்பத்தை கீழே தள்ளிட்டு நீ முன்னாடி போறியா? இந்த வருஷம் எத்தனை பேர் நம்மளை மெரிச்சிருப்பாங்க? எத்தனை பேர் நம்ம குடும்பத்தை மிதித்திருப்பாங்க? எத்தனை பேர் நம்மை கீழே கீழே தள்ளி இருப்பாங்க? முன்னாடி போக கூடாது. உன் புள்ள முன்னாடி போதா? என் புள்ள தான் போன முன்னாடி. உன் புருஷன் முன்னாடி போயிடானா? இல்ல என் புருஷன் தான் முன்னாடி போனோம். உன் பொண்ணு முன்னாடி போகுது? இல்ல என் பொண்ணு தான் முன்னாடி போனோம். பாருங்க, இந்த வருஷம் அப்படியே தலைக்கீழ மாற போகுது. அவங்கள மிரிச்சு நீங்க போறீங்க. கையை தட்டுங்க, கரையில தட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால. பைபிள் அப்படியே சொல்லுது. பைபிள் அப்படி சொல்லுது. ஸ்தோத்திரம். அப்படியே தலைக்கீழ மாற போகுது பாருங்க. இப்போ அவங்க கீழே வர போறாங்க, நீங்க மேல வர போறீங்க. அவர்கள் உங்களுக்கு வழி உண்டாக்கும்படிக்கு இருப்பார்கள், நீங்கள் முன்னேறி போவீர்கள். இது அப்படியே மாறப்போகுது. அதான் சொல்றாரு ஆண்டவர் தான். அந்த பாத்திரம் அப்படி எங்க போகுது? இப்போ அது உன்னை சஞ்சலப்படுத்தின கையில் நான் கொடுப்பேன் அப்படின்னு போட்டிருக்குது. அந்த வார்த்தை படிங்க. உன்னை அதை கொடுப்பேன். கர்த்தர் கொடுப்பார். ஒருத்தன் கூட தப்பிக்க முடியாது. உன் குடும்பத்தை மெரிச்சு 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 மேல வராம உன் பிள்ளைகள் முன்னேறி போகாமபடிக்கு எத்தனை காரியங்களை செய்தார்களோ அவர்கள் கையிலே கர்த்தர் கொடுப்பார். பிரதிபலனை அடைவார்கள் அவர்கள். ஸ்தோத்திரம். கலங்காதீங்க. இந்த வருஷம் எல்லாம் தலைக்கீழ மாறப்போது. கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லா கண்களையும் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கிருபை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுவேன். கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடம் எங்களுக்கு தத்தளிப்பு இல்ல. இந்த வருடம் எங்களுக்கு ஆண்டவரே கலக்கங்கள் இல்ல. இந்த வருடம் ஆண்டவரே கடந்த நாட்களில் வந்த பிரச்சனைகள் இந்த வருஷங்களுக்கு இடையாத ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்ற போகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மலைகளை தாண்டிடுவேன்.